இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். டிசம்பர் 1994 போர்ட் எலிசபெத், சவுத் ஆப்பிரிக்கா. 27 வயதான எலிசன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தாங்க. அன்னைக்கு மதியம் முழுக்கவே பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அன்னைக்கு நாள் முழுக்கவே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு, அன்னைக்கு நாள் முடிவுல அலிசனுடைய வீட்டுக்கு எல்லாருமே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த நாளை முடிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் புரோக்கரா வேலை செஞ்சுட்டு இருந்த அலிசன் தன்னுடைய அம்மா மற்றும் தன்னுடைய பிரதர் கூட தான் இருந்தாங்க. இப்போ அன்னைக்கு நைட் ஆகுது. சோ தன்னுடைய வீட்டுக்கு வந்திருந்த ஒரு ஃப்ரெண்ட, டைம் ரொம்பவே அதிகமாயிருச்சு, நீ இந்த டைமுக்கு நடந்து போக வேண்டாம், நானே உன்னை வீட்டுல வந்து டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அலிசன் சொல்றாங்க. சோ அவங்களுடைய ஃப்ரெண்ட தன்னுடைய கார்ல அவங்களுடைய வீட்டுல போய் டிராப் பண்ணிட்டு திரும்பவுமே அலிசனுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. டைம் அப்ப கரெக்டா சண்டே மிட் நைட் 1 மணி இருக்கும். இப்போ அவங்களுடைய வீட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம வந்துடுறாங்க. ஆனா அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய காரை பார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எப்பவுமே காரை பார்க் பண்ற இடத்துல வேற இன்னொரு கார் பார்க் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, சுத்தி எல்லா இடத்துலயுமே மற்ற வீடுகளுடைய கார் பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல காரை பார்க் பண்ற மாதிரி வேற பக்கத்துல எங்க இடம் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அங்கிருந்த ஒரு பெரிய மரத்துக்கு அடியில ஒரு இடம் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. சுத்தி இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் உடைய வெளிச்சத்தை எல்லாமே அந்த மரம் மறைச்சிட்டு இருந்துச்சு. அலிசன் இப்ப தன்னுடைய காரை அங்க போய் பார்க் பண்றாங்க. இதுக்கப்புறமா அலிசனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமான, ரொம்பவே பயங்கரமான ஒண்ணா இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நரக வேதனைய அனுபவிக்க போறாங்க. ஆனா இந்த கேஸ்ல ட்விஸ்டே அங்கதான் இருக்கு. சோ அப்படி அலிசனுக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்டர்நெட் ஆக்சஸ் இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. அதுல போன் வீடியோஸ்க்கான ஆக்சஸும் ரொம்பவே ஈஸியா கிடைக்குது. அதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் அதுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகுறாங்க. ஆனா போன்ல வர எதுவுமே ரியாலிட்டிக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம அந்த வீடியோல பாக்குறத ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்குறாங்க. பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி போன் வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு போன் வீடியோஸை பத்தி எக்ஸ்போஸ் பண்ற புக் தான் தி போன் மித். இதை நீங்க ஆடியோ ஃபார்மேட்ல கேட்கணும் அப்படின்னா குக் எஃப்எம்ல கேளுங்க. போன் வீடியோஸ் எப்படி எந்த அளவுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். குக் எஃப்எம்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல ஆடியோ புக் சம்மரிஸ் இருக்கு. தினமுமே புதுசா ஆட் பண்ணிட்டு வருவாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலயுமே நான் கேட்கிற புக்ஸை உங்களுக்குமே சஜஸ்ட் பண்றேன். T5T50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் 49 ரூபாயில நீங்க குக் எஃப்எம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கூப்பன் கோட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இந்த மாதிரியான புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே ரிக்வெஸ்ட் லிங்க்கும் கீழே கொடுத்திருக்கேன். குக் எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அலிசன் இப்ப தன்னுடைய காரை பார்க் பண்ணிட்டு தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் சீட்டில் இருக்கிற சில குப்பை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கார்க்குள்ள இருந்த ஆலிசனுக்கு தெரியாது, தன்னை அங்க இருக்கிற அந்த அடர்ந்த இருட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப சடனா அவங்களுடைய கார் டோர் ஓபன் ஆகுற சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே அவங்களுடைய உடலை சிலிர்த்து போகுது. ஏன் அப்படின்னா அவங்க எந்த ஒரு டோருமே ஓபன் பண்ணல. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு திரும்ப அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர், ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, டிரைவர் சீட்ல இருந்து தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்றான்.
அப்ப அலிசன் அப்படி இப்படி கீழே பாக்குறாங்க. அலிசனுடைய வயிற்றுல கத்திய வச்சுட்டு இருந்தான். இப்போ வேற வழியே இல்லாம அலிசன் அந்த அடையாளம் தெரியாத நபர் சொல்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த அடையாளம் தெரியாத நபர் டிரைவர் சீட்ல உட்காந்து காரை அங்கிருந்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப காருக்குள்ள இருந்த ஆலிசனால பண்ண முடிஞ்சது எல்லாமே இந்த நடு இரவுல அடுத்தது தனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாம சில அடி தூரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டை அந்த கார் மெதுவா தாண்டி போறத காருக்குள்ள உட்காந்துட்டு வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. நினைச்சு பாருங்க, நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துல அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம நம்ம கடத்தப்படுறது, நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போகப்படுறது எப்படி ஒரு பயங்கரமான மூமெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு அலிசனுக்கும் அப்ப அப்படிதான் இருந்திருக்கும். அப்படி அந்த நபர் காரை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போனதுக்கு அப்புறமா பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அலிசன் கிட்ட தன்னுடைய பெயர் கிளின்டன் அப்படின்னும், எனக்கு உன்னை அடிக்கணும் இல்ல கொலை பண்ணணும் இல்ல காயப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு மோட்டிவுமே இல்ல, எனக்கு தேவை உன்னோட கார் கொஞ்ச நேரத்துக்கு வேணும், அவ்வளவுதான். சோ நீ அது வரைக்குமே நான் சொல்றதுக்கு எல்லாமே கட்டுப்பட்டு இருந்த அப்படின்னா எல்லாமே கரெக்டா போகும், உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை திரும்பவுமே வீட்டுக்கு போக விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். துரதிருஷ்டவசமா ஆலிசன் அவன் சொல்றத அப்படியே நம்புனாங்க. அப்படி அந்த கார் போயிட்டு இருக்க ஆலிசனுடைய மனசுல இப்ப அப்படியே கார்ல இருந்து ஜம்ப் பண்ணிடலாம், அங்க இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுடைய கதவை போய் தட்டலாம், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. ஆனா ஆலிசன் பயத்துல உறைஞ்சு போய் இருந்ததால அப்ப அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஆலிசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு கார் தானே வேணும், தாராளமா காரை எடுத்துட்டு போங்க, ஆனா தயவு செஞ்சு என்ன கார்ல இருந்து மட்டும் கீழே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நபரோ இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்னு காரை ஓட்டிட்டே இருக்கான். அப்பதான் காரை ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்றான். அங்க இன்னொரு அடையாளம் தெரியாத நபர் காருக்குள்ள ஏறி உட்கார்றான். கிளின்டன் அந்த நபரை இவருடைய பெயர் வீனஸ் அப்படின்னு அலிசனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அலிசன் அவனை பாக்குறாங்க. அவனை பாக்குறதுக்கே ரொம்பவே மோசமான ஒருத்த மாதிரி தெரியுது. இப்ப கார் அங்கிருந்து மறுபடியுமே கிளம்ப ஆரம்பிக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற மண் ரோடுக்குள்ள அந்த கார் இப்ப போக ஆரம்பிக்குது. இத பார்த்த அலிசனுக்கு இப்ப உடம்பு எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா நிலைமை சரியில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அவன் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அடுத்தது நமக்கு ரொம்பவே மோசமா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்ததா நான் உங்ககிட்ட சொல்ல போறது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், ரொம்பவே கொடூரமானதா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், மனசை திடப்படுத்திட்டு கேளுங்க. இப்போ அந்த காரை ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிற மண் ரோட்ல ஸ்டாப் பண்ணவங்க அலிசன் கிட்ட, இங்க பாரு, நீ ஓகே சொன்னாலும் சரி இல்ல சொல்லல அப்படின்னாலும் சரி, நாங்க இப்போ உங்ககிட்ட செக்ஸ் வச்சுக்க போறோம், நீ எங்களை எதிர்த்து சண்டை போட்ட அப்படின்னா நீ அவ்வளவுதான், உன்னை இங்கேயே கொன்றுவோம், இப்ப சொல்லு, நீ எங்களை எதிர்த்து சண்டை போட போறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆலிசனுக்கு எப்படி ஃபைட் பண்றது, எப்படி தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதுவும் கையில கத்தியோடு இருக்கிற இரண்டு ஆண்களை ஆலிசன் ஒருத்தங்களால எப்படி சமாளிக்க முடியும்? சோ ஆலிசன் இல்ல, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப அந்த இரண்டு பேருமே ஆலிசனை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஆலிசனுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஆலிசன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை கொன்றாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனும் தொடர்ந்து கழுத்தை நெரிச்சிட்டே இருக்கான். இப்ப ஆலிசன் மயக்கமடைகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்த கத்தி எடுத்து ஆலிசனுடைய வயிற்றுல தொடர்ந்து 35 முறை குத்த ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் குத்திட்டு இருக்கும் பொழுது மயக்கத்தில் இருந்த ஆலிசனுக்கு சுய நினைவு வருது. அந்த இரண்டு பேருமே ஆலிசன் அப்ப இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்பதான் அதுல ஒருத்தன் ஆலிசனுடைய ஒரு கால் இழுத்துட்டு இருக்கிறத பாக்குறான். சோ அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, ஆலிசன் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவன் வச்சிருந்த கத்திய வச்சு ஆலிசனுடைய கழுத்தை துண்டாக்கணும் அப்படின்னு ஆலிசனுடைய கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 17 முறை கழுத்துல குத்தப்படுறாங்க. இது அவங்களுடைய தலை ஆல்மோஸ்ட் உடம்புல இருந்து பிஞ்சு வர்ற மாதிரி ஆக்கிருது. அதுக்கப்புறமா இப்ப அந்த ரெண்டு பேருமே ஆலிசனுடைய கார்ல இருந்து சில துணிகளை எடுத்து வெளியே போடுறத அரைகுறை உயிரோட ஆலிசன் கீழே மண் தரையில படுத்துட்டு பாக்குறாங்க. அதன் பிறகு அந்த கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஆலிசன் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில இருட்டுக்குள்ள மரண வேதனையில கீழே கிடக்குறாங்க. இப்போ சுத்தி முத்தியுமே தனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ மெயின் ரோட பார்த்து
தவழ்ந்து ஊர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த மண் ரோட்ல அவங்க தவழ்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கால்கள்ல ஏதோ மெது மெதுன்னு தட்டுப்படுற மாதிரி இருக்கு. அது என்ன அப்படின்னு அலிசன் பார்க்கும் பொழுது அது அலிசனுடைய வயிற்றுக்குள்ள இருந்த இன்னர் பாடி பார்ட்ஸ் எல்லாமே வெளியே விழுந்திருந்துச்சு. சோ அத கையில் எடுத்து மறுபடியும் தன்னுடைய வயிற்று பகுதியில வச்சு அவங்க போட்டிருந்த டீ ஷர்ட்டை வச்சு அமைக்கி பிடிச்சிட்டே மறுபடியுமே தவழ்ந்து நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பொய்களை கூட நம்ப முடியும், ஆனா உண்மைகளை சில நேரத்துல நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஆலிசனுடைய வயிற்றுல 35 முறைக்கு மேல கத்தி குத்தியும் ஆலிசனுடைய வயிற்றில் இருந்த மெயின் ஆர்கன்ஸ் எப்படியோ டேமேஜ் ஆகாம தப்பிச்சிருந்துச்சு. ஆலிசன் இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்ததால அவங்களுடைய உடம்புல இருந்த வலிகளை அவங்களால உணர முடியல. ஆனா அவங்களுடைய தொண்டையில் இருந்த வின் பைப் துண்டாக்கப்பட்டிருந்துச்சு. தொண்டையில் இருக்கிற காலர் போன்ல கத்தியால குத்தும் போது அப்ப ஏற்பட்ட ஒரு ஓட்டை வழியா ரத்தம் தெறிக்க தெறிக்க அவங்க பலமா மூச்சு விடுற அந்த சத்தத்தை அவங்க நிலையே கேட்க முடிஞ்சது. இப்ப அவங்க மூச்சு விடுறதே அந்த கத்தி குத்து காயம் ஒண்ணுல இருந்துதான். இப்ப ஆலிசனுடைய மனசுல ஓடிட்டு இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், இப்ப நம்ம இப்படியே இங்க கிவ் அப் பண்ணிரலாமா இல்ல உயிர் பிழைக்க போராடலாமா அப்படிங்கறது தான். ஆலிசன் சூஸ் பண்ணது ரெண்டாவது, உயிர் பிழைக்க போராடலாம் அப்படிங்கறத. ஆக்சுவலா இவங்களுடைய அட்டாக்கர் அந்த 2 பேருமே இவங்களை அட்டாக் பண்ணிட்டு கார் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ அதுல ஒருத்தன் கிளின்டன் அப்படின்னு தன்னுடைய பேரை சொன்னா இல்லையா, அவனுடைய உண்மையான பேரை வச்சு பேசிட்டு இருந்ததை இவங்க கேட்டிருக்காங்க. சோ ஆலிசன் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, சப்போஸ் அப்படி நம்ம இங்கேயே இறந்து போயிட்டோம் அப்படின்னா போலீஸ் இவனுங்களை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும், நம்மள இவனுங்க பண்ண மாதிரி வேற யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்னு அங்கிருந்த சகதி மாதிரியான ஒரு தரையில ஒரு குச்சியை வச்சு அவனுடைய பெயரை எழுதி வச்சாங்க. நம்மளுடைய பாடியை ரெக்கவர் பண்றப்ப கண்டிப்பா போலீஸ் இந்த பேரை பாப்பாங்க அப்படின்னு எழுதி வச்சாங்க. மேலும் அதுக்கு கீழே மாம் ஐ லவ் யூ அப்படின்னு எழுதினாங்க. இப்போ நம்ம உயிர் வாழ போராடியே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து தவழ்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி நகர்ந்து போனோம் அப்படின்னா நம்மளால சீக்கிரமா போக முடியாது, நமக்கு ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னு அவங்களுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே யூஸ் பண்ணி எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்றாங்க. அதே போல எந்திரிச்சும் நிக்கிறாங்க. ஆனா இங்கதான் இனிமே ரொம்பவே பயங்கரமான விஷயம் நடக்குது. அவங்க அப்படி எந்திரிச்சு நிக்கும் பொழுது அவங்களுடைய தலை அப்படியே பின்பக்கமா இப்படி விழுகுது. ஏன் அப்படின்னா அந்த அட்டாக்கர்ஸ் ஆலிசனுடைய தலையை துண்டாக்க முயற்சி பண்ணும் பொழுது ஆல்மோஸ்ட் தலை துண்டாகிற அளவுக்கு ரொம்பவே டீப்பா கட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ ஆலிசனுடைய தலை வெட்டி பின்னாடி தொங்குற மாதிரி இருந்திருக்கு. இப்ப ஆலிசன் தன்னுடைய கையை யூஸ் பண்ணி அவங்களுடைய தலையவே இப்படி பிடிச்சு தூக்கி நேரா வைக்கிறாங்க. இப்ப ஆலிசன் தன்னுடைய ஒரு கையால தன்னுடைய வயிற்றில் இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் கீழே விழுகாம டீ ஷர்ட்ல அமைக்கி பிடிச்சிட்டு தன்னுடைய இன்னொரு கையால தன்னுடைய தலைய நேரா இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆலிசன் ஒரு வழியா மெயின் ரோடுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்களுக்கு தூரத்துல இருந்து ஒரு காருடைய ஹெட்லைட் தெரியுது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஆலிசனுக்கு ரொம்பவே சந்தோஷம், நம்ம ஃபைனலா காப்பாற்றப்பட போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கார் அவங்கள நோக்கி வந்து நம்ம கிட்ட நிறுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னுமே வேகமா அவங்கள தாண்டி கிராஸ் பண்ணி போய் மறைஞ்சு போயிருது. இப்போ இவங்களுடைய எல்லா நம்பிக்கையுமே ஒரே செகண்ட்ல போயிருது. ஆனா விடா முயற்சியோட மறுபடியுமே அங்க வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டவசமா இன்னொரு காருடைய ஹெட்லைட் தெரியுது. இந்த முறை அந்த கார்ல இருந்த நபர் காரை நிறுத்துறாரு. ஆலிசனை பார்த்து உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு. ஹாஸ்பிட்டல் அங்கிருந்து 20 நிமிடங்கள்ல போகக்கூடிய தூரத்துல இருந்தாலுமே ஆம்புலன்ஸ் அங்க வந்து சேர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிருது. ஆலிசன் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கப்படும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நொடியில் இருந்தாங்க. ஆலிசனுடைய காயங்கள் டாக்டர்ஸுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸை இவங்க பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்ல, ஆலிசன் தன்னுடைய வயிற்றில் இருந்த இன்னர் பார்ட்ஸோட மண் தரையில தவிழ்ந்து வந்ததால அவங்களுடைய வயிற்றுல அதிகப்படியான சேர் சகதி நிறைஞ்சிருந்துச்சு. அவங்களுடைய உடலுடைய உள்ளுறுப்புகள் முழுவதுமே சேர் சகதி அப்படின்னு ஆயிருந்துச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக உடனடியா அதை கிளீன் பண்றாங்க. ஆலிசன் இப்போ ஒரு டியூப் வழியா மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியப்படுற விதமா டாக்டர்ஸ் ஆலிசனை காப்பாத்துறாங்க.
இந்த விஷயம் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸ் அங்க வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவுடைய லோக்கல் கிரிமினல்ஸ் உடைய போட்டோகிராஃப்ஸை அலிசன் கிட்ட காமிக்கிறாங்க. உங்களை அட்டாக் பண்ணவங்க இதுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படி போலீஸ் அடுத்தடுத்த போட்டோவை காமிச்சிட்டு இருக்கும் பொழுது அலிசன் சடனா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பேருடைய போட்டோ அதுல இருந்துச்சு. அலிசனுக்கு ஏற்பட்ட ரொம்பவே பயங்கரமான காயத்தால அவங்களால பேச முடியல. சோ அதனால அவங்களுடைய பெயரை எழுதி கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுடைய முகம் அலிசனுடைய மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. அந்த 2 பேர்த்துடைய பெயர் பிரான்ஸ் மற்றும் தீனஸ். போலீஸ் இப்ப அவங்களை கண்டுபிடிச்சு கைது பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே இவங்க மேல 2 பெண்களை ரேப் பண்ணதுக்கான கேஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க சாத்தான்களை வழிபட்டு மனிதர்களை அபியூஸ் பண்ற பழக்கம் கொண்டவங்க. போலீஸ் இவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. ஆனா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா ஆலிசன் தன்னுடைய வாயை திறந்து பேசியாகணும். ஆனா ஆலிசனுடைய தொண்டையில டியூப் இருந்ததால பேச முடியல. டாக்டர்ஸ் அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியுமே ஆலிசன் அந்த டியூபை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் தான் என்ன அன்னைக்கு நைட் அட்டாக் பண்ணது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஆகஸ்ட் 1995 இந்த 2 காட்டு மிராண்டிகளுக்குமே ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. ஆலிசனுக்கு நடந்த இந்த கொடூர சம்பவத்துக்கு அப்புறமா ஆலிசன் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அதனால அவங்களால வேலைக்குமே போக முடியல. அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக உலகம் முழுக்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய கதையை கேட்டு, இவங்களுடைய வீரத்தை, விடா முயற்சியை கேட்டு இவங்களுக்கு பல பரிசுகள், பல பதக்கங்கள் வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலுமே ஆலிசனுக்கு துரதிருஷ்டவசமா அவங்களுடைய வயிற்றுல ஏற்பட்ட பயங்கரமான காயத்தால அவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. சாவுடைய விளிம்புக்கே போயிட்டு வந்த ஆலிசனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆலிசனுக்கு இப்ப 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை ஐ ஹாவ் லைஃப் அப்படின்னு ஒரு புக்கை எழுதி அதை பப்ளிஷ் பண்றாங்க. அதுல இனிமே டீடைல்டா அவங்களுடைய லைஃப் மற்றும் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒவ்வொரு செகண்டுமே ரொம்பவே விளக்கி சொல்லியிருக்காங்க. படிக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. நான் எப்பவுமே சொல்றது தான், நம்மளுடைய நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் இதை தான் சொல்றாங்க. டோன்ட் கோ டு செகண்ட் லொகேஷன், தென் யுவர் டெத் வில் பி மச் வர்ஸ் அப்படின்னு. அலிசனுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா காருக்குள்ள அவன் மிரட்டும் பொழுதே ஹெல்ப் கேட்டு கத்த ஆரம்பிங்க. யாராவது ஒருத்தருக்கு உங்களுடைய சத்தம் கேட்டு நீங்க காப்பாற்றப்படலாம். இல்ல அந்த அட்டாக்கர் நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடலாம். இல்ல அப்படின்னா அவன் உங்களை அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி அட்டாக் பண்ணாலுமே அந்த இடத்துலயே நீங்க உங்களுடைய உயிருக்காக போராடி அங்கேயே செத்துறணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவனை நம்பி அவன் சொல்ற இடத்துக்கு நீங்க கூட போனீங்க அப்படின்னா இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிறத காட்டிலும் அவன் அந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடுவான். ஸோ உங்களுடைய சாவு இன்னுமே கொடூரமா இருக்கும். ஸோ இதுல பெஸ்ட் அவன் உங்களை மிரட்டும் பொழுதே அந்த இடத்துல ஹெல்ப் கேட்டு அவன் உங்களை அட்டாக் பண்ணாலுமே போராடி சாகிறது தான். ஏன் அப்படின்னா அதுல நீங்க காப்பாற்றப்படுவதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவனை நம்பி அவன் கூட போறதை காட்டிலும். இது ஒரு எக்ஸாம்பிளான ஒரு சிச்சுவேஷன் தான். இந்த மாதிரி வேற எந்த விதமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே நீங்க ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு எதையுமே நினைக்காதீங்க. உங்களுடைய உயிரை விட பெருசு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இதுல அலிசனுடைய தைரியமும் விடா முயற்சியும் நம்பிக்கையும் பாராட்ட வேண்டிய ஒண்ணு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க ஆலிசனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏதாவது ஆபத்தான சிச்சுவேஷன்ல மாட்டி தப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களுடைய பெஸ்டான கமெண்ட்டும் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.